ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு விலாக்ஸ். இந்த குழந்தைங்கள சாப்பிட வைக்கிற மாதிரி கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்லேயும் அதே கதை தான். டுகு குடுவை உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும். அதை வெஜிடேரியன் சாப்பிட வைக்கணும்னா எனக்கு போதும் போதும்னு ஆகிடும். ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டு மோஸ்ட்டாக அவங்கள ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்ஸுக்கோ இல்லாட்டா வீட்டில் ஏதாச்சும் நம்ம ஆர்டர் பண்ணி டு கோ பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுப்போம். அதுவும் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் போகலாமான்னு கேட்டாலே 2 பேரும் நோ 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 தான் எப்போதுமே. அப்படியே எங்களுக்கு டேஸ்ட்டாக எங்கேயாச்சும் ஒரு இந்தியன் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்னாலும் அவங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வெறும் சிக்கன் 65 தான். இல்லைன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எப்போதுமே ரெஸ்டாரண்ட்டுன்னு சொன்னாலே தாய், சைனீஸ் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் அவங்கள தாஜா பண்ணி நீங்கள் அமெரிக்கன் சீஸ் கேக் ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். இது பார்த்திங்கன்னா இட்டாலியன், அமெரிக்கன், பாஸ்தா, பீட்சா இந்த மாதிரிலாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும். அண்ட் இதில் ஸ்பெஷாலிட்டி இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்னென்னா சீஸ் கேக்ஸ், நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் சீஸ் கேக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சாப்பிட்டீங்கன்னா அந்த கேக் உங்களுக்கு வாங்கி தரோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நீங்கள் தாஜா பண்ணுற கதையெல்லாம் நடக்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.